ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம், நிஃப்டியோட போஸ்ட் மார்க்கெட் அண்ட் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுத்த கால் நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. எப்படி கொடுத்தீங்க அந்த கால், எப்படி நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணீங்கன்னு. அது உங்களுக்கு கொஞ்சம் முடிஞ்ச வரை ஸ்பீடாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சென்செக்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கிளியராக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட்டில் தான் இருக்கும். அதாவது தேர்ட் டச் பண்ணி இந்த இடத்துல சப்போர்ட்டில் இருக்கும். இப்போ உங்களுக்கு நான் 5 மினிட்ஸில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இதில் பார்த்தாலே கிளியராக தெரியும். சென்செக்ஸ் கிளியராக எஸ்டர்டேவே சப்போர்ட் எடுத்துருப்பாங்க. சப்போர்ட் எடுத்துகிட்டு தான் இங்கே நேற்று முடிச்சிருப்பாங்க. அப்படி முடிக்கும்போது இப்போ நம்ம 5 மினிட்ஸில் வச்சு பார்த்தா உங்களுக்கு புரியும். இங்கே சென்செக்ஸில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு சப்போர்ட் நல்லா ஸ்ட்ராங்காக எடுத்துருக்கும். அண்டு இந்த இடத்துல கொஞ்சம் பிரேக் ஆகிருக்கும். உங்களுக்கு இதிலே ஒரு 2 கன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கும். ஒன்று, சென்செக்ஸில் இந்த பிளேஸில் தேர்ட் டைம் சப்போர்ட் எடுத்துட்டாங்க. அண்ட் இங்கே இதுக்கு முன்னாடி வந்த ப்ரீவியஸ் ஐயை பிரேக் பண்ணாமலே இருந்தது. மார்க்கெட் காலையில் நல்லா வால்யூமாக இந்த இடத்துல பிரேக் பண்ணிவிட்டு ரீடெஸ்ட் வந்துட்டாங்க. ஸோ ரீடெஸ்ட்லேருந்து மார்க்கெட்டு மேலே போகிறப்ப நம்ம இந்த பிளேஸில் கரெக்டாக பை என்ட்ரி கொடுத்துருப்போம். நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்கும். உங்களுக்கு விருப்பம் தான் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ட்ரேட் தான் நம்ம காலையில் கொடுத்துருப்போம். கரெக்டாக உங்களுக்கு பார்த்து நல்லா புரியும்னு நினைக்கிறேன். சென்செக்ஸ் உங்களுக்கு அங்கே தேர்ட் டைம் பை எடுத்துருக்கோம் சப்போர்ட்டில் இருந்து. ஸோ இங்கேயும் கால் ஆப்ஷன் கரெக்டாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நல்லா புல்லி செங்கல்ஃபிங் பண்ணியிருக்கோம். ப்ரீவியஸ் ரெட் கேண்டிலில் ஃபுல்லாக பாடி க்ளோஸ் பண்ணி நல்லா மேலே 5 மினிட்ஸ்லேயே க்ளோஸ் வச்சுட்டாங்க. ப்ரீவியஸாக இருந்த ரெசிஸ்டன்ட் பிளேஸ் இது தான். ஸோ இதை நம்ம சப்போர்ட் ஜோனுன்னு மார்க் பண்ணி கொடுத்துருப்போம். அண்டு மார்க்கெட் இங்கே மேலே வந்தோடனே நம்ம இங்கே கீழே வரும்போது 160 பை பண்ண சொல்லியிருப்போம் சம்திங். இங்கே நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே இருக்க பையிங் ப்ரெஷருக்கும் சென்செக்ஸோட மெயின் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சப்போர்ட் எடுத்துருந்து. ஸோ கண்டிப்பாக இந்த பேட்டர்னை பிரேக் ஆகி மேலே போய்டும்னு தெரியும். நம்ம அதனால் ஒரு 240 கிட்டே நம்ம டார்கெட் கொடுத்துருப்போம். நம்ம சொன்ன ஒரு 20 to 15 மினிட்ஸில் அந்த டார்கெட் ரீச் ஆகிருக்கும். அண்ட் அது எங்கே போய் நம்ம ரிஜெக்ட் ஆகிருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது நம்ம சேனலில் ரெகுலராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். எப்போவுமே நான் ஒன்று சொல்லுவேன், மார்க்கெட் நல்லா செல் ஆகும்போது அதுக்கு முன்னாடி இருக்கிற பையிங் தான். இந்த பையிங் பிளேஸ்லேருந்து கரெக்டாக உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகி மார்க்கெட் கீழே வந்திருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா புரியும், இதுதான் ரெசிஸ்டண்ட்டாக இருந்திருக்கும். இதுக்கு முன்னாடி செல்லுக்கு முன்னாடி ஒரு பை இந்த பிளேஸ்லேருந்து மார்க்கெட் நல்லா ரிஜெக்ட் ஆகிருக்கும். பட் நம்ம இந்த இடத்துலையே எக்ஸிட் பண்ண சொல்லியிருப்போம். நீங்கள் எக்ஸிட் பண்ணுறதுனா கூட ஒரு அந்த பெரிய பையிங் ப்ரெஷரில் உங்களுக்கு கண்டிப்பாக மேலே தான் டார்கெட் புக் ஆகிருக்கும். அண்ட் நம்ம வெயிட் பண்ணி நெக்ஸ்ட்டு ட்ரேட் கரெக்டாக எங்கே கொடுத்துருப்போம்னு பார்த்தீங்கன்னா 15 கொடுத்துருப்போம். இந்த ட்ரேட் நம்ம எதனால் கொடுத்துருப்போம்னா, எப்போவுமே ஒரு ரெசிஸ்டண்ட்டை பிரேக் ஆகி மார்க்கெட் மேலே போய்ட்டு கீழே வரும்போது பிரேக் பண்ண பிளேஸை சப்போர்ட்டாக எடுத்துப்பாங்க. ஸோ சப்போர்ட்டாக எடுத்ததுனால நம்ம இந்த இடத்துல ஒரு ட்ரேட் கொடுத்துருப்போம் 115. அது ஆல்மோஸ்ட் 160 வரைக்கும் போயிருக்கோம். உங்கள் கேபிட்டல் எப்படி இருந்தாலும் ஒரு 50% கெயின் வந்திருக்கும். நீங்கள் ட்ரேட் எடுத்தோடனே கொஞ்சம் நேரத்தில் ப்ராஃபிட் பண்ணோன்னே ஸ்டாப்லாஸ் ஸ்டைல் பண்ணியிருந்தால் கூட அந்த ட்ரேடும் நீங்கள் ப்ராஃபிட்டில் தான் க்ளோஸ் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நிஃப்டியோட ப்ரிடிக்ஷன் பார்க்கலாம். நிஃப்டி நீங்கள் 1 ஹவரில் பார்த்தாலும் ஓகே, 15 மினிட்ஸில் பார்த்தாலும் ஓகே தான். உங்களுக்கு சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட் டைம் சப்போர்ட் எடுத்துருக்கோம். பட் நிஃப்டியில் உங்களுக்கு அந்த மாதிரி இருந்திருக்காது. உங்களுக்கு இதில் பார்த்தாலே கிளியராக புரியும். நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4th டைம் கிளியராக மார்க்கெட் கீழே வந்திருக்கும். இதில் பார்த்துட்டு உங்களுக்கு புரியும். கிளியராக மார்க்கெட் கீழே வந்தாலும் மார்க்கெட் எதனால் மேலே போகணும் உங்களுக்கு எப்போவுமே தெரியும். ஒரு சேனல் பேட்டர்ன் பிரேக் ஆச்சுன்னா ரீடெஸ்ட்டுக்கு மார்க்கெட் மேலே போவாங்க. ரீடெஸ்ட்டுக்கு மார்க்கெட் போகிறப்ப எல்லாரையுமே பை பண்ண வச்சு ஏமாற்றி மார்க்கெட் கீழே இறக்கிடுவாங்க. ஆல்மோஸ்ட் டுடேவும் அதுதான் நடந்திருக்கும். உங்களுக்கு இதில் நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு நல்லா புரியும்.
எப்போவுமே மேலே போகிற சேனல் பேட்டர்ன் வந்து கீழே பிரேக் ஆகும், டவுன் சைடில் போகிற சேனல் பேட்டர்ன் வந்து அப் சைடில் பிரேக் ஆகும். மோஸ்ட்லி அப்படி தான் நடக்குமே. 70% இது வந்து அப் சைடில் போகிற சேனல் பேட்டர்ன். ஸோ டவுன் சைடில் பிரேக் ஆகிடுச்சு. ஆனால் நிஃப்டி வந்து அப் ட்ரெண்டு தான். பட் இங்கே பிரேக் ஆனதுனால ஒரு சின்ன கரெக்ஷன் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. 25,000 இந்த சப்போர்ட் வரைக்கும் கூட வரதுக்கு சான்ஸ் இருக்கும். இங்கே வந்துட்டு அப்புறம் வேணால் மார்க்கெட் வந்து இங்கே ஒரு ரெசிஸ்டண்ட் பில்ட் பண்ணி அங்கேருந்து பிரேக் அவுட் ஆகி அகைன் மேலே போக ட்ரை பண்ணுவாங்க. இப்போது மார்க்கெட்டில் டுமாரோ என்ன நடக்கும் சான்ஸ் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாமா? மார்க்கெட் இங்கேருந்து ரிஜெக்ட் ஆன மார்க்கெட் அகைன் கீழே வந்து இங்கேருந்து திரும்பவும் பை ஆகிற மாதிரி காட்டி மார்க்கெட்டை வந்து முடிச்சிருக்காங்க. பட்டு மார்க்கெட் ஸ்டில் ரெசிஸ்டண்டில் தான் இருக்குது. ஏன்னா கீழே ஒரு பெரிய சப்போர்ட்டே இருக்குது. உங்களுக்கு இப்போ நான் சார்ட்டில் வரைஞ்சால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். மார்க்கெட் வந்து ஒரு பெரிய கன்சாலிடேஷனில் தான் இருக்குது. உங்களுக்கு 5 மினிட்ஸில் காட்டினா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மார்க்கெட் வந்து லாங் டைமில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கன்சாலிடேஷனில் இருக்குது. 1 2 3 4 5th டைமாக மார்க்கெட் கண்டிப்பாக கீழே வரதுக்கு சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. வந்துட்டு அகெயின் மார்க்கெட் இங்கே போகிறதுக்கும் சான்ஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ டுமாரோ மார்க்கெட் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இதை பிரேக் பண்ணான்னா இவ்வளோ தூரம் போய்ட்டு திரும்ப ரிஜெக்ட் ஆகும். இங்கே போகிற ஹையில் போகிறப்பெல்லாம் கொஞ்சம் ரெடியாகவே இருங்க செல் பண்ணுறதுக்கு. மார்க்கெட் வந்து நல்ல செல் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ மார்க்கெட் கண்டிப்பாக இந்த இடத்துல இந்த ட்ரெண்ட் லைனை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களோட சாட்டில். இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து கண்டிப்பாக மார்க்கெட் ரிட்டர்ன் ஆகிட்டு கீழே தான் வர ட்ரை பண்ணுவாங்க. இந்த டைம் கீழே வந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த சப்போர்ட்டை பிரேக் ஆகிடுவாங்க. ஒன்ஸ் மார்க்கெட் மேலே பிரேக் ஆகிறாங்கன்னா நல்லா வால்யூமாக இருக்கணும். நல்லா ஒரு 15 மினிட்ஸ் கேண்டிலாச்சு பாடி க்ளோஸ் பண்ணி மேலே வச்சா தான் நீங்கள் அப் ட்ரெண்டுக்கே போகணும். அது வரைக்கும் கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. மார்க்கெட் நல்லா செல்லிங் கண்டிஷனில் தான் இருக்குது. ஒரு மார்க்கெட் எப்படி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குன்னா மேலே கேப் அப்பில் ஓப்பன் பண்ணாலும் கொஞ்சம் ரொம்பவே இதுவாக தான் இருக்கணும். ஏன்னா இங்கே ஓப்பன் பண்ணாலும் இந்த இடம் கரெக்டாக ரெசிஸ்டண்ட் ஆக்ட் ஆகி டபுள் டாப் தான் ஆகும். உங்களுக்கு டபுள் டாப் ஆகி மார்க்கெட் திரும்பவும் இங்கே உள்ளே வந்து கன்சால்டேஷன் தான் வரதுக்கு சான்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ மார்க்கெட் ஹையில் வரப்பெல்லாம் யூஸ் பண்ணி புட் ஆப்ஷனை வந்து பை பண்ணிக்கலாம். நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து நான் எதுவாக இருந்தாலும் லைவ் அப்டேட் பண்ணுவேன். நம்ம இதில் சொன்னதையும் தாண்டி எதாவது நடந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக லைவில் அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். அண்ட் ஒரு சின்ன சப்போர்ட் இருக்கும் இந்த பிளேஸில் மட்டும் பார்த்திங்கன்னா, அதை நான் உங்களுக்கு ட்ரா பண்ணிடுறேன். உங்களுக்கு இதை பார்த்தாலே புரியும். ஆஸ் யூஸ்வல் ஒரு ட்ரெண்ட் லைன் தான் போயிட்டுருக்கு நிஃப்டியில் சின்னதாக. டுமாரோ இங்கே மார்க்கெட் நல்லா க்ரீனாக மேலே போகிற மாதிரி காட்டினாலும் ரெசிஸ்டன்ட் பார்த்து புட் ஆப்ஷன் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுறதுக்கு சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. மார்க்கெட் சப்போர்ட்டுக்கு தான் வரும். மார்க்கெட்டில் ஒரு நல்ல பாசிட்டிவ் நியூஸ் வந்தால் மட்டும்தான் இந்த பிரேக் பண்ணி மேலே போக ட்ரை பண்ணுவாங்க. ஐ திங்க் இப்போதைக்கு 1 2 3 டைம் தான் வந்திருக்கு. இந்த ட்ரெண்ட் லைன் ஒரு 4 or 5 டைமாவது டச் பண்ணி தான் பிரேக் பண்ணிவிட்டு வால்யூமாக மேலே போக ட்ரை பண்ணுவாங்க. அது வரைக்கும் மார்க்கெட்டில் வந்து ஒரு செல்லிங் சைடு தான் இருக்குது. ஒரு சின்ன ட்ரெண்ட் லைன் மாதிரி பார்த்திங்கன்னா இங்கேருந்து மார்க்கெட் திரும்பவும் அகெயின் பை ஆக சான்ஸ் இருந்ததுன்னா இங்கே வரைக்கும் போய்ட்டு திரும்ப ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லைன்னா இது வரைக்கும் போய்ட்டு திரும்ப ரிஜெக்ட் ஆகும். நீங்கள் பை சைடில் ட்ரேட் எடுக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.